தமிழில் 100க்கு 100 எடுக்கிறதுல பார்த்துட்ருக்கோம். அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரிலேட்டடாக எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம். தகுதி தேர்வு ரிலேட்டடான கொஸ்டின் தான் 2023 கம்ப்யூட்டர் பேஸ்டாக நடந்த கொஸ்டினோட எக்ஸாம் இது. அதில் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இங்கிலீஷ் டிகிரி குவாலிஃபிகேஷனில் தான் இருக்கும். தமிழ் வந்து 10th குவாலிஃபிகேஷன் தான். நமக்கு 2025 கொண்டு வந்த சிலபஸ் தான் ப்ரீவியஸ் இயரில் இருக்குது, எலிஜிபிள் எக்ஸாமில் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அது ரிலேட்டடாக இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பார்த்துட்ருக்கோம். ஒரு கொஸ்டின் ஃபுல்லாகவே முடிஞ்சிருச்சு, 2 வட்டாக போட்டிருக்கேன். இது அடுத்த கொஸ்டின். பாப்பா உள்ள எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க. படி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா இது அப்படியே அடிச்சிடலாம். 2வது கொஸ்டின் வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க. இதுவுமே நம்ம புது சிலபஸ்லேயும் இருக்குது, பழைய சிலபஸ்லேயுமே இருக்குது. இலக்கணம் ரிலேட்டடாக அதிகமாக கேட்பாங்க. அதில் இவங்களை 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. வேர்ச்சொல் என்னன்னே கேட்பாங்க. இதில் வந்து வேர்ச்சொல் வினையாளனின் பெயரை ஆக்குகன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க ஒரு வேர்ச்சொல் பார்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வினையாளனின் பெயராக மாற்றணும். பார்த்தவன் அப்படிங்கிறது தான் வினையாளனின் பெயராக மாறும். சரிங்களா? பார்த்த பெயரச்சம், பார்த்து வினையச்சம், பார்த்தல் தொழில் பெயர். அடுத்து வேர்ச்சொல்லை கொண்டு வினையச்சத்தை உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வினையச்சம் அப்படின்னா ஊழ முடியணும். தந்து அப்படிங்கிறதா வினையச்சம். தந்த அப்படின்னா பெயரச்சம். தந்தான் அப்படின்னா வினையாளின் பெயர். தகுதல்னா தொழில் பெயர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தொழில் பெயர் தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. வாழ் அப்படின்னாக்கி வாழ்க்கை அப்படிங்கிறது தான் தொழில் பெயர். இது ப்ரீவியஸ் இயர்ல கேட்பாங்கன்னு அடிக்கடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி 2023 கொஸ்டின்ல கேட்டிருந்திருக்காங்க. வாழ்த்தல் அப்படிங்கிறது வராது, வாழ்த்துதல் அப்படின்னு தான் வரும். வாழ்க்கைங்கிறது தான் தொழில் பெயர். அதே மாதிரி வந்தான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்னன்னு கேட்டாங்க. இதுக்கு முன்னே வேர்ச்சொல் கொடுத்துட்டு வினைமுற்று வினையாளின் பெயர் கேட்டாங்க, தொழில் பெயர் கேட்டாங்க. இப்போ வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. வந்தான் அப்படின்னா தொழில் பெயர், அதுக்கு வேர்ச்சொல் வா. இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கி மேலே இருக்கிற மாதிரி அப்படியே இருக்கும். நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வேர்ச்சொல்லை தேர்வு செய்யணும்னு இருக்காங்க. வந்தனன் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் வாதான். நெக்ஸ்ட் கொல்லாமை. எல்லாத்துக்கும் வேர்ச்சொல் படிச்சிட்டிங்கனாலே ஈஸியாக அடிச்சிடலாம். கொல்லாமை என்ற எதிர்மறை தொழில் பெயரிலிருந்து வேர்ச்சொல் எழுதுக. இதுவும் சுற்றி வளைச்சு என்ன கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க, வேர்ச்சொல்லை தான் கேட்டிருக்காங்க. அடுத்தடுத்து எப்படி கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க. வேர்ச்சொல்லை தேர்வு செய்தல் கொடுத்தான் கொடு. அடுத்து வெய்யன் என்னும் பொருள் தரும் சொற்களை தேர்வு செய்க. பகலவன்னாலும் சூரியன் தான், பருதினாலும் சூரியன் தான், ஆதவன்னாலும் சூரியன் தான், ஞாயிறுனாலும் சூரியன் தான், வெய்யோன் அப்படின்னாலும் சூரியன் தான், கதிரவனை தான் குறிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் பேசுதல், விளம்புதல், செப்புதல், உரைத்தல் என பொருள்படும் ஒரு சொல்லை கண்டறிக. இது எல்லாமே எதை சொல்லும்? சொல்லுதல் அப்படிங்கிற ஒன்றை தான் சொல்லும். ஒளி வேறுபாடு இருந்து சரியான தொடர் என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து நகர நகர லகர லகர ஒற்று வேறுபாடு அதுக்கு படிச்சிருந்தா இது அடிச்சிடலாம். இது ந எழுத்து. இது வானில்னா ரெட்டை சொல்லினா தான். வானம் வெடித்ததுன்னா வெடி வெடித்தது, வானம்னா வெடி. நெக்ஸ்ட் ஏரி ஏரி பொருள் வேறுபாடு உணர்கன்னு கேட்டிருக்காங்க. ஏரி அப்படின்னா குளம், ஏரினா மேல ஏரி, குளத்துக்கு ஏரி நீர்நிலையை தான் குறிக்கும். நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு. இதுவும் நம்ம சிலபஸ்ல 2025 இருக்கு. மேர்ச்சன்ட் அப்படின்னா வணிகர். இது நாங்கள் வணிகம் ரிலேட்டடாக கேட்போம், சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடாக கேட்போம். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன இருந்து கேட்போங்கிறது ஓப்பனாகவே கொடுத்துட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல், கலை சொல்லாக்குதல் அப்படின்லாம் கேட்பாங்க. அடுத்தடுத்தே 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு. இதுதான் எலிஜிபிளுக்கும் நார்மல் எக்ஸாமுக்கு கொஸ்டின். ஏன்னா எலிஜிபிள் 60% எடுத்தால் போதும். ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 84% நம்ம கொஸ்டின் போட்டிருக்கணும். அதுக்கு மேலே போட்டிருந்தா தான் ஜிகேலேயே அந்த மாதிரி 85க்கு மேலே போட்டிருந்தா தான் ஈஸியாக அடிக்க முடியும். ஸோ அப்போ தமிழில் 100க்கு 100 எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. 100க்கு 100 வச்சோதான் நம்மள ஒரு 95 98லாம் ஏன் பண்ண முடியும். 100க்கு 100 எடுத்துடலாம். ஆனால் இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் பார்த்தோன்னா ஈஸியாக அடிச்சிடலாம். ஏன்னா அதுல இருந்து அப்படியே ரிப்பீட் ஆயிரும் இல்லையா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்ல அறிதல். நித்தல் அப்படின்னா ஏவுகணை. ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நான் போட்டிருக்கேன், அதில் இது கேட்டிருக்காங்க, போய் பாருங்க. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னா பேட்டன்ட் அப்படின்னா காப்புரிமை. மரபு பிழை நீக்குக. இதுவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நேற்று தென்றல் காற்று அடித்ததில்லை, வீசியது அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? அடித்தது வராது. அடுத்து சரியான வினை மரபு தேர்ந்தெடுத்துக. வினை மரபு நமக்கு கொடுத்துருக்காங்க. கயல் பானை வனைந்தால், அதாவது பானை வனைதல் வரும், கூடை முனைதல் வரும், காற்று வீசியது வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் சந்திப்பிழையை நீக்குக. இதுவும் நம்ம புக்கில் இருக்கு. சரிங்களா? சந்திப்பிழை நீக்க. வானம் தொடும் அளவிற்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். வானை தொடும் அளவுக்கு அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் இதோட ஃபுல் மீனிங். இதுல மட்டும் தான் கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் முருகு என்னும் சொல்லோடு பொருந்தாததை கண்டறிக. முருகு அப்படின்னா அழகு, மனம், தேன் எல்லாமே வரும். மாலைங்கிறது வராது. ஸோ பொருந்தாதது என்னங்கிறதையும் நீங்க பாத்துக்கணும். எனக்கு கொஸ்டின் வந்து பாசிட்டிவா கேட்கறாங்களா இல்ல நெகட்டிவா கேட்கறாங்கன்னா ஒரு கொஸ்டினை 100 தடவை வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபுல்லா ஒரு கொஸ்டினை வாசிச்சிடணும். அதுக்கப்புறம் நீங்க உள்ள கண்டென்ட்டுக்கு ஆன்சர் போகணும். ஸோ அடுத்த கொஸ்டினுமே குற்றியலுகரத்தோடு பொருந்தாதது என்ன அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க. அது நெக்ஸ்ட் அரசு, எய்து, மூழ்கு, மார்பு பொருந்தாத சொல்லு. கிட்டத்தட்ட அடுத்து வரிசையா 3வது கொஸ்டினுமே பொருந்தாதது நெகட்டிவ்ல தான் கேட்டிருக்காங்க. இதெல்லாம் அரசுங்கிறது மட்டும் பொருந்தாதது. மூழ்கு, எய்து, மார்பு அப்படிங்கிறதெல்லாம்
நமக்கு ஒன்னா வர சொற்கள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நல்கும் என்பதன் எதிர்ச்சொல்லை கண்டறிக்க. இப்பதான் உங்களுக்கு எதிர்ச்சொல் கேட்கறாங்க. எதிர்ச்சொல் கேட்கும் போதுமே 1 2 3 அப்படின்னு வரிசையாவே கேட்பான். ஒரு ஃபர்ஸ்ட் 50க்குள்ள இருக்கலாம், அடுத்து 50க்குள்ள இருக்கலாம். அந்த மாதிரி கண்டிப்பா ஒரு 2 சொல்லு 3 சொல்லாது கேட்டுருவாங்க. நல்கும் அப்படின்னா தருங்கிறது தான் பொருள், அதுக்கு ஆப்ஷன் தராதுங்கிறது தான் எதிர்ச்சொல். சரிங்களா? நெக்ஸ்ட் எதிர்ச்சொல்லை எடுத்துழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊக்கம் அப்படின்னா அதுக்கு எதிர்ச்சொல் சோர்வு. நீக்குதல் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் அப்படின்னா சேர்த்தல். இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு எதிர்ச்சொல் கேட்டுட்டாங்களா, அடுத்து நம்மளுக்கு சேர்த்தெழுதுங்க கேட்டிருக்காங்க. இன்புற்று இருக்க, இது ப்ரீவியஸ் இயர்ல இப்போ கேட்ட கொஸ்டின் தான். இன்புற்று பிளஸ் இருக்க 2023 கேட்ட கொஸ்டின் தான். போய் பாருங்க. பிரித்தெழுதுக. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல்லி என்னன்னா படிப்பு பிளஸ் அறிவு, படிப்பறிவு. ஸோ பிரித்தெழுதுமே நல்லா பார்த்துக்கணும். அடுத்தடுத்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரித்தெழுதுக. அமுதென்று அப்படிங்கிற சொல்ல நீ பிரிச்சு எழுதுங்க. அமுது பிளஸ் என்று. அடைப்புக்குறிக்குள் உள்ள இடத்த நம்ம சரியான இடத்துல நம்ம பொருத்தணும். விலங்குகள் இயற்கையோட தொடர்புடையது. சரிங்களா? ஸோ நீங்க 4 வாட்டி பாருங்க, அதுல ஏதாவது ஒண்ணுக்கு தான் கரெக்டா வர மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இதையுமே கோடிட்டிடம் 2 வச்சு கேட்பாங்க. சரிங்களா? இதுல ஆப்ஷன் 4 இருக்கா, 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்துக்கும் சொல்றாங்க. பொது வாழ்வில் நடித்தல் வந்து கூடவே கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் கரெக்டான ஆன்சர். படி என்னும் வேர்ச்சொல்லிலிருந்து தொழில் பெயரை உருவாக்குதல். இந்த தொழில் பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் சொன்னேன், வேர்ச்சொல் கொடுத்து வினையாளர் பெயர் வினைமுற்று அதெல்லாம் கேட்பாங்கன்னு. படிங்கிற வேர்ச்சொல்லுக்கோட தொழில் பெயர் படித்தல். அப்படிதான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. காகிதமில்லத்தவர்கள் மகிழ்ந்து பயணம் செல்வதை விரும்பாதவர். அவர் ஏனெனில் அவர் எளிமையை கடைபிடிப்பார். இவர் நம்மளுக்கு வந்து புது சிலபஸ்ல இவரை கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு இணைப்பு சொற்கள் ரிலேட்டடாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை பார்த்துக்கோங்க, இது இணைப்பு சொல் தான். ஆனால் யார் வந்து கேட்டிருக்காங்க, காகிதமில்லத் கேட்டிருக்காங்க. காகிதமில்லத் நம்மளோட நியூ சிலபஸ்லேயே உள்ளவர் தான். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், நான் ஏன் உயிரை கொடுப்பதற்கு கொஞ்சமும் கவலைப்படவில்லை, ஏனெனில் நான் கடவுளுக்கு எதிராக ஒன்றும் செய்யவில்லையா அப்படிங்கிறது தான் இதுல ஏனெனில்ங்கிறது தான் கரெக்டா வரும். சரிங்களா? ஸோ ஏனெனில், ஆகையால், அதனால் அப்படிங்கிற சொல் அடிக்கடி கேட்பாங்க. அதை இணைப்பு சொல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சரியான வினாச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. திருக்குறளை இயற்றியவர் யாருன்னா திருவள்ளுவர் அப்படிங்கிறத கரெக்டான கொஸ்டினா வரும். சரிங்களா? அடுத்து வினாச்சொல் தான் கேட்டிருக்காங்க. மெய் என்பதன் பொருள் யாதுன்னு தான் வரும். எது அப்படிங்கிறது வராது. யார், எங்கு இதெல்லாம் வரவே வராது. யாதுங்கிறது மட்டும்தான் வரும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலம் அறிந்து சரியான தொடரை கண்டு அறின்னு சொல்லியிருக்காங்க. நான் நேற்று மதுரைக்கு வந்தேன். நான் நேற்று மதுரைக்கு வந்தேன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நம்மளுக்கு காலமறிதலும் கேட்டிருக்காங்க. சாரி, திருக்குறள்ல இருந்து காலமறிதல்ங்கிற டாபிக்கை தூக்கிட்டாங்க. ஆனா பொருளிடம், அதாவது முக்காலம் இருக்குல்ல, நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், அதுல ரிலேட்டடா கேட்டு கொஸ்டின் தான் இது. சரிங்களா? நெக்ஸ்ட், பொருத்தமான காலம் அமையுமாறு எழுதுக. நாங்கள் நாளை கடற்கரைக்கு செல்வோம் அப்படிங்கிறதா கரெக்ட். ஸோ ஒரு மாடல் கொஸ்டினை திருப்பி எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. மேலே வந்து என்ன தொடர் காலம் இருந்து அது என்ன கருவி கரெக்டாக வரும்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் இந்த சொற்களுக்கு வந்து அடுத்து வரி என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேஷ்ல அவங்களே கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். மணி, மாலை, எழுது, கோல், தமிழ், நூல், விண், வெளி. இதெல்லாம் ஈஸியானது, எல்லாருமே போட்டுருவாங்க. அடுத்து பேச்சு வழக்கின எழுத்து வழக்காக மாற்றுக. உங்க ஊருக்கு அவனை கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ஊருக்கு அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இது எழுத்து வழக்கு. சரிங்களா? இதுவுமே நம்மளுக்கு நியூ புக்ல கொடுத்துருக்காங்க. பேச்சு வழக்கின எழுத்து வழக்காக மாற்றுக. அப்ப அவனுக்கு 3 வயசு இருக்கும், அப்பொழுது அவனுக்கு 3 வயது இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு எழுத்து வழக்கா எழுதும்போது கரெக்டா இருக்கும். ஸோ இது நியூ சிலபஸ்ல கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட், பணி என்னும் சொல் உணர்த்தும் இருபொருள் தருக. பணினா வேலையும் குடிக்கும், பணிவான நடக்கிறதையும் சொல்லும். ரெண்டுக்குமே ஒரே பொருள் தான், 3 சுழி தான், நீ தான். இருபொருள் தருக. கப்பல் அப்படின்னா அதுக்கு 2 பொருள் இருக்கு. வங்கம் அப்படின்னாலும் கப்பல் தான், நாவாயினாலும் கப்பல் தான். அடுத்து நெக்ஸ்ட், வேற குறிநெடில் வேறுபாடு கொடுத்துருக்காங்க. தரம், தாரம். தரம் அப்படின்னாக்கி தகுதி, என்ன தகுதி அப்படி. தாரம்னா மனைவியை தான் குறிக்கும். இது பேசிக்கா இந்த 2 வேர்டுக்கும் 4 ஆப்ஷனை வாசிச்சு பார்த்தாலே நீங்க போட்டுடலாம். ஆனா படிச்சிருக்கணும், படிச்சிருந்தாதான் தெரியும். தவறான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தவறான இணைனா பனி, பானின்னு வராது. சரிங்களா? பெரு, பேரு, கொல், கோல், விடு, வீடு. அடுத்து நெக்ஸ்ட், குறிநெடில் மாற்றும் பொருள் வேறுபாடு. கோடிட்ட இடத்திற்கு சரியான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்கன்னு கேட்டிருக்காங்க. சிலையை திரைச்சீலை மறைத்திருக்கிறார்கள். திரைச்சீலை மறைத்திருக்கிறார்கள், இதுதான் கரெக்டா வரும். சரிங்களா? சிலை இருக்கு, அந்த சிலைக்கு வந்து ஒரு துணியை போட்டு மறைச்சிருக்காங்க, அதை சீலைன்னு சொல்லுவாங்க, திரைச்சீலை. அதுக்கப்புறம் கூற்றுக்காரணம் சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. கல்விக்கண் திறந்தவர் என்று காமராசை பாராட்டியவர் வந்து பெரியார். இது வந்து கரெக்ட் தான். கல்வித்துறையில் விதிகளை மாணவர் நலனுக்காக மாற்றி அவர்கள் வாழும் இடங்களிலே பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்தவர். ஸோ இப்படி சொன்னவர் யாரு அப்படின்னா பெரியார். அதுக்கு முக்கியமா இருந்தவர் யாருன்னா கல்விக்கண் காமராஜர். ஸோ இது ரெண்டுமே கரெக்ட் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, கலைச்சொல் அழிக்க. அப்பல ஏற்கனவே மேலே ஒரு 3 கொஸ்டின் பார்த்தோம், இங்கே 2 அடுத்தடுத்து கேட்டிருக்க மாதிரி 3வது கொஸ்டின் 4வது கொஸ்டின் கிட்டத்தட்ட 4 கொஸ்டின் அடுத்தடுத்து கேட்டிருக்காங்க. இப்போ மேலே கொஸ்டின் 45 பார்த்தாச்சு. 46 ஃபோனாலஜி அப்படின்னாக்கி ஒளியியல். அடுத்து பிளெயின் சமவெளி. மிஸ்டல் அப்படின்னா ஏவுகணை. மேலே உள்ளதே வந்திருக்கு அடுத்தடுத்த கொஸ்டினாவே. நெக்ஸ்ட்,
ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பழுத்து. இது எல்லாமே 10th புக்கில் ஸ்கூலுக்கு புக்கில் பின்னாடி இருக்கிறத வந்து தான் கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு யூனிட் 7 மட்டும் வந்து நாங்கள் ஸ்கூல் புக்கில் இருந்து கேட்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் வரும். அதுவும் 9th 10th இருந்து தான் கிட்டத்தட்ட 55 60 70% வரும். அது போக அதிகமான கொஸ்டின்ஸ் பழைய புக்கில் உள்ளது, புது புக்கில் உள்ளது தான். புக் பேக்கில் இலக்கணம்லாம் இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக அதையும் தாண்டி கேட்குற வலுவு சொற்கள், பிழையான தொடர்களை கண்டறிய, அதெல்லாம் பழைய புக்லேயும் இருக்குது. ஸோ நல்லா பழைய புக்கையும் பார்த்து படிச்சுக்கோங்க. இங்கிலீஷ் வேர்ட்லாம் புது புக்கில் இருந்து தான் கேட்பாங்க. ஏன்னா புது புக்கில் தான் நிறைய சயின்ஸ் அண்ட் டெக் ரிலேட்டடான கண்டென்ட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பத்தி கொடுத்துட்டு ஒரு 5-6 கொஸ்டின் கேட்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக எழுதணும். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் சொல்லியிருக்காங்க. இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகின்றன. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூல்கள் கன்னிமாரா நூலகமே. இது சென்னை எழும்பூர்ல அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படிங்கிற பெருமைக்குரியது என்னன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். கொல்கத்தாவில் 1836 ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகமாகும். இது ஆவண காப்பக நூலகமாகவும் திகழ்கிறது. உலகின் மிகப்பெரிய நூலகம் என்ற பெருமையை தாங்கி நிற்பது அமெரிக்காவோட லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது நூலகம் பத்தின கண்டென்ட் 2021 சிலபஸ் மாற்றும்போது நூலகம் பத்தின கண்டென்ட் இதை பத்தி அதிகமாக கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியும் கேட்பாங்க, இப்பவுமே 23க்கு அப்புறமும் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்தியாவில் அதை பற்றின நான் 5 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை நீங்கள் கரெக்டாக போடணும். இதுக்குள்ளே இருந்து தான் கேட்பாங்க. ஏன் கேட்டிருக்காங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. இதுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் வாசிக்கணும், இந்த கண்டென்ட்டை வாசிச்சு திருப்பி போடணும். இப்போ பாட்டி சாட்டில் கேட்டால் இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, படிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் இதை போயிருப்பீங்க. ஒருவேளை புக்கு கண்டென்ட் அட்டை படிச்சிருந்தீங்க அப்படின்னாக்கி நேராக கொஸ்டினுக்கே போயிருங்க. இதை பார்த்தோன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும், உள்ள வந்துருங்க. திருப்பி நீங்கள் அந்த கண்டென்ட்டை வாசிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை வாசி போட்டுட்டு போகலாம். இல்லை எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் வாசி கொஸ்டின் போட்டே போயிட்டே இருக்கலாம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்லுவாங்கன்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். உலகின் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு சொல்லிட்டு லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் சொல்லுவாங்க. ஆசியாவின் மிகப்பெரிய பழமையான நூலகம் சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சையில் இருக்கும். கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூர்ல இருக்கும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுல தான் என்னெல்லாம் வச்சிருப்பாங்கன்னா பழைய ஓலைச்சுவடிகள் எல்லாம் பாதுகாத்து வச்சிருப்பாங்க. உலகில் தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ளது கன்னிமாரா நூலகம். எங்க தமிழ் நூல்கள் ரொம்ப அதிகமாகவும் இருக்கும். பிளஸ் அதுல வந்து ஓலைச்சுவடிகள் அதிகமாக கிடைக்கும். தமிழ் கீழ்காணும் தொடர்களில் ஓர் அப்படிங்கிற தொடரை வந்து நம்ம கரெக்டா போடணும். இதை பத்தின கண்டென்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஓர் அப்படின்னா உயிரெழுத்துக்களுக்கு முன்னாடி நம்மளுக்கு புள்ளி வச்சு எழுத்து வரும். கரெக்டா? சரிங்களா? அதை மட்டும் தெரிஞ்சுக்கணும். உயிர்மெய் எழுத்துக்களுக்கு முன்னாடி ஒரு வரும். சரிங்களா? ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்தடுத்த கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரு பசுமையான காடு கண்ணில் தெரிகிறது. ஸோ இதுல ஒரு அப்படிங்கிறத ஒரே வாட்டி கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டானது என்னதுங்கிறது வந்து 4 ஆப்ஷன்ல ஒன்று தெரிக்கணும். இதே இது ஒரே வரிக்குள்ளேயும் வரும், நீளமா வரையும். அதுலயும் நீங்க கரெக்டா வாசிச்சு போடணும். சமர் அப்படின்னாக்கி போர் தான் சொல்லும். சரிங்களா? சமர் அப்படின்னாக்கி போரு, கழனி அப்படின்னா வயலு, மரம் அப்படின்னாக்கி வீரம், ஆழி அப்படின்னா கடல். இது வந்து சொல்லும் பொருளும் ரிலேட்டடா நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சொல்லும் பொருளும் ரிலேட்டடா கொஸ்டின் 2வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஆர்டிஃபாக்ட்லேயே கேட்டுருவாங்க. இப்போ சொல்லும் பொருளை வந்து அதிகமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா 1-2 கொஸ்டின் தான் பொறுத்துக்கள் இருக்கும். 2, 3 அந்த மாதிரிலாம் பொறுத்துக்களை தான் கேட்காங்க. இதுக்குன்னா ஒரு கொஸ்டின் தெரிஞ்சா போயிடலாம். ஆனால் 4 கொஸ்டினுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சால் தான் ஆன்சர் அடிக்க முடியும். உரு அப்படின்னாக்கி அழகு, பொல அப்படின்னா பிளக்க, வங்கூல் அப்படின்னாக்கி காற்று, நீகான்னா நாவாய் ஓட்டுவாங்க. 3வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பந்தர் அப்படின்னாக்கி கடைப்போலி. இது இலக்கணம் ரிலேட்டடானது. சொல்லும் பொருளும்னா இலக்கணம் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. மைஞ்சு அப்படின்னாக்கி முதற்போலி, அஞ்சி அப்படின்னாக்கி முற்றுப்போலி, அரையர் அப்படின்னாக்கி இடைப்போலி. அடுத்து ஒருமை பன்மை பிழையை நீக்கிக்க கோடிட்ட இடத்தை பொருத்தமான சொல்லிக் கொண்டு நிற்பது. அரசர்கள் நல்லாட்சி செய்தார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அவங்க நல்லாட்சி செய்தார்கள், பொருத்தமான பொருள். அதுக்கப்புறம் ஒருமை பன்மை பிழையற்றை துறையை நினைப்புங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நீங்க உயர்திணை அக்கறையெல்லாம் நல்லா படிச்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சா இதை அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிறது மட்டும்தான் பிழை இல்லாத தொடர். பிழை அற்ற தொடர் தான் இருக்கும். நல்லா வாசிங்க. பிழை அற்ற தொடர். அப்போ அவன் கவிஞன் அல்லன் அப்படிங்கிற 4வது மட்டும்தான் வரும். மீதி எதுவுமே வராது. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? நம்ம அமைச்சரோட அலுவலர்கள் சென்றனர் அப்படிங்கிறது தான் கரெக்ட். எவ்வளவு அழகான மலர், இது எவ்வகை தொடர்னு கேட்டிருக்காங்க. இது உணர்ச்சி தொடர். பார்க்கும்போது இதுல ஒரு ஆச்சரியக்குறி இருக்கு. ஸோ உணர்ச்சி தொடர் தான் போட்டுலாம். படிச்சிருந்தீங்கன்னா அதை பத்தின கண்டென்ட் தெரிஞ்சா போட்டுலாம். ஏற்கனவே எல்லாருமே 6th to 12th வரைக்குமே தமிழ்நாட்டில் பிறந்தவங்க தமிழ்ல தான் படிச்சிருப்பாங்க. அது உணர்ச்சி தொடர்னா என்ன, நார்மலா கேள்வி கேட்கறதுனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி போட்டிருந்தீங்க. அடுத்து ஆ அப்படிங்கிற கூட்டு பெயர் அப்படின்னா நிறைந்தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து கூட்ட பெயர்னா வீரர்கள்னா வீரர்கள் படை கூட்டம். அடுத்து சொற்களின் கூட்டு பெயர் தென்னை அப்படின்னா தென்னந்தோப்பு தான் வரும். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதா, அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. பொருந்தாத இணையை கண்டறிய. மஞ்சு மலைங்கிறது வந்து கரெக்டா வராது. தாள் அப்படின்னா முயற்சி, செய் அப்படின்னா வயல், வரைனா மலை. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முழவு அப்படிங்கிறது ஒரு இசைக்கருவி. 10th புக்ல இருக்கு, நீங்க நல்லா போய் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல். விரட்டாதீர்கள் பறவைக்கு மரம் வீடு, வட்டாதீர்கள் மறவைக்கு அவை தரும் மர வீடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்க 2-3 வாட்டி வாசிச்சாலே போதும். இதுக்குள்ள உள்ளதை அடிச்சிடலாம். ஆனா நீங்க வாசிச்சிருக்கணும். சொல்லும் பொருளும் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும்.
இது வந்து ஒருமைப்பன்மை குரில் நெடில் அந்த பொருளை ரிலேட்டா தெரிஞ்சாதான் இதெல்லாம் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட் திணை திணை சொற்களின் பொருளை தரும் பொருத்தமான இணையை தேர்ந்தெடுத்தலுங்க. குரில் நெடில் அந்த மாதிரி ரிலேட்டடா உணவு பொருள் ஒழுக்கம். சரிங்களா, திணைனா ஒழுக்கம், ரெட்டவ சொல்லி இணைனா உணவுப் பொருட்கள். சரியான நிறுத்தற்குரிய சொற்களை தேர்ந்தெடுத்து எழுதுக. தேன் போன்ற தமிழ் என்று கூறுவது உமை. இது கரெக்ட் தான். சரிங்களா, இது ரொம்ப முக்கியமானது, இது நல்லா படிச்சுக்கோங்க. சரியான நிறுத்தக்குறியீடு அடிக்கடி கேட்காங்க. இல்ல சார் அவனை விடவே கூடாது சார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது கரெக்ட். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை வாக்கியங்களை கண்டறிதல் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பிறவினை வாக்கியம். நீங்க வந்து இதுல வந்து தன்வினை வாக்கியம் பிறவினை வாக்கியம் சொல்லிட்டு சிலபஸ்ல இருக்கும். அதுல நமக்கு கிடைக்கிறது பிறவினை வாக்கியத்தை கண்டுபிடிக்கும். தந்தை மகனாக நன்றிக்கு படிக்க வைத்தார். ஒருத்தர் இன்னொருத்தரை செய்ய சொல்ற வேலையை தான் பிறவினை வாக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ மருவும் கேட்டிருக்காங்க. இது மருவுமே நம்ம புக்ல இருக்கு. நெல்லையப்பருக்கு தான் நெல்லைன்னு வரும். சரிங்களா, வேற எதுவுமே வராது. வாள் என்று வேர் சொல்லின் தொழில் பெயரை கண்டுபிடிக்க. தொழில் பெயர் கொஸ்டின். இது 5வது கொஸ்டின். வாழ்க்கை இதுவும் மேல இருந்தது. சரிங்களா, தொழில் பெயர் வா அப்படிங்கிற வேர் சொல்லின் தொழில் பெயர் என்ன வாழ்க்கை அப்படிங்கறதும் கேட்டிருந்தாங்க. ஊர் பெயர்களின் மருவுல 2வது கேட்டிருக்காங்க. கும்பகோணம்க்கு குடந்தை. சரிங்களா, அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். பேருந்து பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா பேருந்து நிறுத்தம். ஸோ இதுல ஓப்பனா அவங்களே என்ன சொல்லிட்டாங்க, பிறமொழி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு இணையான தமிழ் சொல்லை தான் நீங்க கண்டுபிடிக்கணும். பேருந்து நிறுத்தம். பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் கோல்டு பிஸ்கட். இது புக் பேக்கு பின்னாடி ஒரு பாக்ஸ் கண்டென்ட்குள்ள இருக்கும். இது தங்க கட்டி. எதுவுமே திருப்பி இது 3வது கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதாவது இந்த கொஸ்டின்குள்ள இல்ல, 3வது மாடல் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. போய் பாருங்க, தெரியும். 2023-22 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஆடிட்டர் அப்படிங்கிற பிறமொழி சொல்லுக்கு சரியான சொல் வந்து பட்டை கணக்கர். இது செய்வாயா என்ற வினவருக்கு நீயே சொய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது ஏவல் வினை. போன கொஸ்டின்ல இந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருந்தாங்க. சரிங்களா, தக்காளி வாங்கிட்டு வருவியா அப்படின்னு அவங்க அக்கா கேட்கும்போது நீயே போய் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றது. கோடிட்ட விடம் கோட்டவியம் அப்படிங்கிறத பிரித்தெழுதுக. மேல 2 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, பிரித்தெழுதுக. அடுத்து 3வது கொஸ்டின் கோடு பிளஸ் ஓவியம். கடைக்கு போவையா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என மறுத்து கூறுவது மறைவிடை. சரியா, அடுத்து நெக்ஸ்ட் அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா, இங்கிலீஷ் தமிழ் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். அவன் பாட்டு அந்த கலைச்சொல்லை திருத்து இந்த கலைச்சொல் கொடுத்துரு. இங்கிலீஷ்ல இருந்தா தமிழுக்கு தெரியுமா, தமிழ்ல இருந்தா இங்கிலீஷ் தெரியுமா, அது தெரிஞ்சாலே ஈஸியா அடிச்சிடலாம். இரிகேஷன் அப்படிங்கிறது என்ன சொல்லனா பாசனம். இது வந்து நம்மளுக்கு விவசாயம் சார்ந்த கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா, கலைச்சொல்லை தேர்ந்தெடுத்துக்க. சென்டென்ஸ் சொற்சொடர் அப்படின்னு சென்டென்ஸ் சொற்சொடர். லைப்ரரி அப்படின்னு அதுக்கான கலைச்சொல் இல்லைன்னா நூலகம். இது வந்து நமக்கு அலுவலகம் சார்ந்த கலைச்சொல் இல்லை, நூலகத்தை பத்தி கேட்கலாம் அந்த மாதிரி. சரிங்களா, நெக்ஸ்ட் ஓமையை விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. காக்கை உட்கார பணபலம் இருந்தது போல. தற்செயல் நிகழ்வு தான் இது. நான் இதுக்கு முன்ன ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன். சரிங்களா, இதே 2023 கொஸ்டின் தான், மாடல் கொஸ்டின் தான். இது டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல உள்ளதான். இது அப்படியே கேட்டு வச்சிருக்காங்க. அதே வருஷம் 23 நடந்த இன்னொரு கொஸ்டின்ல அப்படியே ஓமையால் விளக்கும் பொருளை வந்து கரெக்டா கேட்டிருக்காங்க. கொஸ்டின் மேல மாடாம. அதே மாதிரி ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. விழலுக்கு இறைத்த நீர் போல ஓமை என்னன்னா பயனற்ற செயலதான். சும்மா கிடக்க நிலத்துல போய் தண்ணி இறைச்சா எதுக்கு, எதுவுமே விளையாது இல்ல, நமக்கு தேவையானது விளையாது, ஆனா கலைகள் விளையும். ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுகள். பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கை போன அனைவருக்கும் விளங்கும் அப்படிங்கிறது வெளிப்படைத்தன்மை தான். நமக்கு இதுக்கு முன்ன கவிதையா இருந்தது, புது கவிதையாச்சு, மரபு கவிதையா வந்தது இவரால் தான். ஸோ அது வந்து புது கவிதை நம்மளோட மரபு கவிதையில வந்து எப்படி ஆகும் அப்படின்னா நம்மளோட கவிதைகள் அப்படியே வெளிப்படையா வரலாம். இது இலக்கண இலக்கியம் எதுவுமே தேவை இருக்காது. சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட் எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை. அதுலதான் அதுல வந்து சரியான பிறவினை தேர்ந்தெடுத்துக்க. பிறவினை 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 தான். தந்தை மகனை நன்றாக படித்தார். மேல கேட்டிருந்த அடுத்த கொஸ்டினே கேட்டிருக்காங்க, அப்படியே கேட்டிருக்காங்க. அடுத்து எவ்வகை வாக்கியம் என கண்டறிதல். வேலன் நன்று படித்தான். இது வந்து தன்வினை வாக்கியம் தான். ஒருத்தனோட அதுக்கு கொடுத்திருக்காங்க. பூக்களை பறிக்காத. இது கட்டளை. ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செய்யாத அந்த மாதிரி செய்யாதுன்னு கட்டளை போடுறது. அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்து எழுதுக. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள் ஆவர். அப்போ சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம் அப்படிங்கறதுதான் கரெக்ட். இளங்கோவடிகள் யார், அது வராது. கரெக்டா, சரிங்களா. சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் எங்க உள்ளார், அதுவும் வராது. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் எந்த நாட்டை சேர்ந்தவர், இதுவும் வராது. அப்ப ஆப்ஷன் உங்களுக்கு சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யாராக இருக்கலாம். நெக்ஸ்ட் பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்னன்னா, பிளாஸ்டிக் என்பதற்கு இணையான தமிழ் சொல் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெகிழி. சோ பிளாஸ்டிக்ங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், நெகிழிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதையே அடுத்த கொஸ்டினே கேள்வியா வைக்கலாம். சரியா, அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா குவிந்து குவித்து இருவினை இருக்கு. அதோட பொருளை உணர்த்தும் தொடரை தேர்ந்தெழுதுக. குவிந்து கிடந்த பூக்களை பறித்து ஒன்றாக குவித்து வைத்தனர். சரிங்களா, இருவினைகளின் பொருள் வேறுபாடு அறிக. திருந்து திருத்து. மனம் திருந்திய கைதிகளின் விடைத்தாளை திருத்தினேன். இது வந்து திருந்திய அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா தான் வந்திருக்கு. ஏன்னா போன கொஸ்டின்ல இது மாறி மாறியே இருந்தது. திருந்திய திருத்தினேன். இது ரெண்டுமே முத இடத்துல வந்துட்டு, ரெண்டாவது இடத்துல வந்துட்டு. சோ இதை நல்லா பாத்துக்கோங்க. சரிங்களா, மாத்தி வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனா கரெக்டான பொருளா இருக்கணும். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு இருக்கியா. மாறு மாற்று. மாறு வேடம் அணிந்து பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றிக்கொண்டான். அப்போ இதுல மாறு, இதுல மாற்றி. இது ரெண்டுமே ஃபர்ஸ்ட் உள்ளது ஃபர்ஸ்ட் இடத்துலயும், ரெண்டாவது உள்ளது ரெண்டாவது இடத்துலயும் வந்திருக்கு. கரெக்டா தான் இருக்கு.
எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை சரிங்களா. அடுத்தடுத்த கொஸ்டினாவே இருக்கு. சொற்களை ஒருங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். உயர்திணை அப்படின்னாக்கி ஆண்பால் பெண்பால் பலர்பால் என்று 3 பிரிவுகளே உள்ளது. இது கரெக்ட் தான் சரிங்களா. நமக்கு உயர்திணை அக்ரிணை ரிலேட்டடாக நமக்கு சிலபஸ் கொண்டு வந்திருக்காங்களா 25 குரூப் 4. இதை அப்படியே தூக்கி வச்சாலும் நீங்கள் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதுக்கு தான் நான் திருப்பி திருப்பி சொல்லுதே நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க அப்படின்னு சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருள் வேறுபாடு அறிந்து எழுதுக. பணித்து பணிந்து முதலாளி பணித்ததும் வேலையால் பணிந்து அவ்வேலையை முடித்தார். ஸோ இது கரெக்ட் ஆப்ஷன் மொத இடத்துலையும் ரெண்டாவது இடத்துலையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மொதல் கொஸ்டின் எப்படி அகரவரிசை கேட்டாங்களோ அதே மாதிரி நான் இறுதி கொஸ்டினே அகரவரிசையிலேயே முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுதி வரிசையும் உங்களுக்கு அகரவரிசையிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. அகரவரிசை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் வரிசையாக நீங்கள் தெரிஞ்சிட்டீங்கனால இது ஆச்சரியப்பட தப்பு பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இது எல்லாமே ஈஸியான கொஸ்டினாக இருந்திருக்கும்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 2025 பொறுத்த வரைக்கும் குரூப் 4 பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் 23, 24, 22 நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இருக்கிற எலிஜிபிலிட்டி கொஸ்டினை போய் பாருங்கள். குரூப் 4 தாண்டி உங்களுக்கு எலிஜிபிலிட்டி நிறைய இலக்கணம் வரும் சரிங்களா. ஏன்னா 2025 வந்து உங்களுக்கு இலக்கணம் மட்டுமே 85 கொஸ்டின் வருங்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டினை வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டினை கூட ஈஸியாக அடிச்சிடலாம். எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் இது ஃபுல்லாகவே போட்டுட்டேன், ஒரே அடியாக போட்டுட்டேன். ஏன்னா அந்தந்த கொஸ்டின்லாம் 2 பாயிண்ட்டாக போட்டேனா. ஸோ இதை வந்து உங்களுக்கு புரியுறதுக்காண்டி முழுசாகவே போட்டுட்டேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நிறைய ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு லைக் பண்ணுங்கள். இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி வாங்க, கண்டிப்பாக அடிச்சிடலாம். தேங்க்யூ.